நான் அடிக்கடி சொல்ற வார்த்தையை மறுபடியும் சொல்றேன். நாம் பாவிகளாகவும் துரோகிகளாகவும் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக பாடுபட்டதினாலே நம்மீது வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார். வேதம் சொல்லுது. அப்போ இப்ப நான் யாருவா மாறுறதுக்கு தேவன் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான்னா, நான் கிறிஸ்தவனா மாறணும். அப்ப கிறிஸ்துவாவே மாறினா தான் எனக்குள்ள அவர் இருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளம். இன்னும் நான் பழைய கோபம், இன்னும் நான் பழைய சண்டையை, இன்னும் பழைய வீம்பு, பழைய வைராக்கியம், பழைய கோபங்கள், பழைய சண்டைகள், பழைய எரிச்சல்கள், பழைய பொறாமைகள் இதெல்லாம் நான் வச்சுக்கிட்டதுன்னா எனக்குள்ள எப்படி புது மனுஷனுக்கு வாய்ப்பு இருக்கும்? பழையவைகள் எல்லாம், இந்த பழையவைகள் எல்லாம் எப்ப ஒளிஞ்சிருச்சா இன்னும் வச்சிருக்குமா? அல்லேலூயா. நான் கேட்காம விட மாட்டேன், நான் பார்க்காம விட மாட்டேன், நான் பேசாம விட மாட்டேன். நான் நாக்க புடுங்கிறது மாதிரி. எத்தனை கேள்வி? சிலர் வந்து சொல்லுவாங்க, செத்தா கூட அவங்க மூஞ்சியில் என்ன செய்ய மாட்டேன். செத்தவர்கள் எப்படி முடிக்க முடியும்? அதெல்லாம் எப்படி நம்ம செய்ய முடியும்? கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பார். நான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உங்களுக்குள் இருந்திருப்பார் என்று சொன்னார் நாம் என்ன செய்வோம்? வைராக்கியங்கள், பகைகள், சண்டைகள், மோகங்கள், இச்சைகள், துரு இச்சைகள் எல்லாவற்றையும் விலக்கி புது சிருஷ்டியாய் நம்மை காத்துக்கொள்வோம். நம்ம வீடு ஒரு குட்டி பரலோக ராஜ்யமாகவே இருக்கும். அல்லேலூயா.